திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது. இன்றைக்கு நம் திருமுறை தெருள் குழுவிலே நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் 34வது பதிகமாக அமைந்துள்ள திருப்புகலூர் பதிகம். எப்பவுமே நம்ம பதிகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால அந்த பதிகத்தின் சிறப்பு, அது பாடப்பட்ட நேரம், இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த வகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல இருந்து திருப்புகலூர்ல சென்று வணங்கி விட்டு அங்க பிரகாரத்திலே கண்ணயர்கிறார். ஐயா படுக்க போகும்போது அவர் மனசுல நினைப்பு, பங்குனி உத்தர திருவிழாவுக்கு பறவையார் நிறைய அறம் செய்வார்கள், அதற்கான பொருள் வேணுமே, சுவாமி தான் தரணும் அப்படின்னு நினைச்சிட்டே அவர் அங்க கட்டட பணிக்காக போட்டிருந்த செங்கல் எல்லாம் 2-3 எத்தனையோ அடுக்கி அது மேல தன்னுடைய அங்கவஸ்திரத்தை பரப்பி அதுல தலை வைத்து துயில்கிறார். படுக்கும்போதே அவருக்கு அந்த எண்ணம், நமக்கு சுவாமி ஏதாவது ஒரு வழியை காட்டினா நல்லதே அப்படின்னு. அவர் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த செங்கல் எல்லாம் பொன்னாக மாறி இருந்ததாம். சுவாமி நம்ம வேண்டத்தக்கது எல்லாம் அறிந்து வேண்ட முழுதும் தந்துட்டார் இல்லையா? ரொம்ப மகிழ்வோடு அப்ப இந்த பாடலை பதிகத்தை பாடுகின்றார். இது பதிகத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. நான் எப்பவுமே அந்த காலத்துல மட்டும்தான் அற்புதங்கள் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா? நம்பிக்கையோடு இருந்தால் அந்த அற்புதங்கள் இன்றும் நடக்கும். ஏன்னா இப்ப நடந்த ஒரு அதிசயம், அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்படுவேன். இப்ப திருப்புகலூர்ல அப்பரடிகள் ஐக்கியத்திற்கு, அப்பரடிகளுடைய முக்தி தினத்திற்கு, குரு பூஜை தினத்திற்கு அங்க நான் நிகழ்ச்சிக்காக போய் அங்க தங்கி இருந்தப்போ நாள் முழுவதும் அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் நடக்கும். எழுந்திருத்தெல்லாம் நடக்கும். 63 எழுந்திருத்து நடக்கும் திருப்புகலூர் கோயில்ல. அங்கதானே அவர் முக்தி அடைந்தார் நாவுக்கரசர் பெருமான். நல்லா சிறப்பாக நடக்கும். அப்போ காலையில அது ரொம்ப கிராமம். அந்த கிராமத்துல ரொம்ப நடமாட்டங்கள் இருக்காதுங்கிறதுனால ஓரங்கள் எல்லாம் முள்ளா கிடக்கும். சாயங்காலம் யானை மேல திருமுறையை வைத்து வலம் வருவார்கள். அப்புறம் அப்பரடிகளுக்கு அபிஷேக அலங்காரம் எல்லாம் ஆகி அப்பரடிகளும் திருவீதி உலா வருவார். அப்ப சப்பரத்தை தூக்கிட்டு போகும்போது கூட போறவங்களுக்கு, சப்பரம் தூக்குறவங்களுக்கு எல்லாம் காலில் முள்ளு குத்தக்கூடாதுன்னு ஒரு திருப்பணி மாதிரி அங்க இருக்கிற சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து தெருக்கள் 4 ரதவீதி, இந்த இப்ப பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் இருக்க மாதிரி ரதவீதி எல்லாம் ஒழுங்கா சதுரமா அப்படிலாம் இருக்காது. அது அப்படியே ஒரு மாதிரி இப்படி போய் அப்படி வந்து, அப்படி போய் இப்படி வந்து, இப்படி இல்லாம இருக்கும். அவ்வளவு இடத்தையும் சுத்தம் பண்ணினாங்களாம். இந்த சின்ன குழந்தைங்களும் சரி, எல்லாரும் சரி, அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு அது உழவாரப்படி மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியாக செய்துட்டு படுக்கும் பொழுது எனக்கு ஒரு பழக்கமான ஒரு பையன், ஒரு 14-15 வயது இருக்கும். அந்த வயதுக்கே உரிய துடுக்கு இருக்கும் இல்லையா? கேள்வி கேட்கறது தானே அந்த வயதுக்கான நிலை. அங்க இருந்த செங்கல் எடுத்து தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டே, சுந்தரருக்கு சாமி செங்கலை பொண்ணாக்குனாரு, எனக்கு என்ன ஆக்குறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுவாமிய இகழ்ந்து கூறல. அவருக்கு இந்த ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு எண்ணம் அவருக்கு, அந்த பையனோட மனசுல தோன்றுச்சு, எனக்கும் சுவாமி பொண்ணாக்குறாரா பாக்க அப்படின்னு செங்கலை தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டான். அங்க ஏன் இப்ப செங்கல் குவிஞ்சு கிடக்குன்னா, கட்டுமானமோ எதுக்காகவோ இல்லை. அங்க வாஸ்து கோயில்னு இப்ப அத 3 செங்கலை வச்சு பூஜை பண்ணி அந்த செங்கலை வீட்டுல கொண்டு வச்சு புது வீடு கட்டினாலும் கட்டிக்கிடலாம், கட்டும் போது பயன்படுத்திக்கலாம். அல்லது பழைய வீடுனாலும் அந்த செங்கலை சில இடங்கள் சொல்றாங்க, அந்த இடத்துல வச்சு மேல பூசிக்கலாம், என்ன செய்துக்கிடலாங்கிற மாதிரி ஒரு பூஜை நடக்கு. அதுக்காக செங்கல் எப்பவும் குவிச்சே கிடக்கும். அதுல ஒரு செங்கல் எடுத்து வச்சு அந்த பையன் படுக்கும் போது இதை சொல்லிட்டு படுத்தான். ஒரு அன்பர், ரொம்ப செல்வந்தர், அவரு சாமி கும்பிட வந்திருக்காரு. சாமி கும்பிட்டுட்டு பார்க்கும்போது இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப அது என்ன சொல்ல, ஆவலோட அந்த தொண்டு செய்யணுங்கிற முனைப்போட செய்யறத பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷம். அதனால அங்க அவரோட வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தவர்கிட்ட போய், காலையில உங்க கூட இந்த முட்கள் எல்லாம் விலக்கி திருப்பணி செய்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் நான் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்
அப்படின்னு நான் சொல்றது ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால. அப்போ 100 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் பெரிய மதிப்பு மிகுந்ததா தான் இருந்தது. இப்பதான் 100 ரூபாய் ஏதோ 10 ரூபாய் மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா. அப்புறம் அப்படி எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்புனாரு. இந்த பையன் புல்லரிச்சு போச்சு சொல்லும் போது. சாமி செங்கலை பொண்ணாக்கல, சுந்தரருக்கு பொண்ணாக்குறாரு. ஏன்னா அவர் அவ்வளவு உயர்ந்த புண்ணிய சீலர். ஏன் நிலைமைக்கு ஒரு 100 ரூபாயை என் கையில கொடுக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தான். ஆக இப்பவும் அந்த அற்புதங்கள் நடக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். மனதுல நம்பிக்கைங்கிறது தான் இருக்கணும். ஏன்னா இப்ப சொல்லும் போது கூட கண்ணீர் இருந்து பாருங்க. அது நேர்ல பார்க்கும்போது எவ்வளவு நிகழ்ச்சியா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். சரி, இப்ப பதிகத்துக்குள்ள போகலாம். இதுல இவர் சொல்றாரு, நீங்க யார புகழ்ந்து பாடணும் தெரியுமா? சும்மா எல்லாரையும் புகழ்ந்து பாடாதீங்க, இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களை பாடுங்க. ஆனா உலகுல என்ன பழக்கமா இருக்கு, எதுக்கும் வழி இல்லாம அல்லது ஈதல் அப்படிங்கிற குணமே இல்லாம இருக்கிறவங்களை புகழ்ந்து புகழ்ந்து நீங்க பாடிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் பாடாம புகழூர் இருக்கிற பெருமான நீங்க பாடுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய பரிசுகள் எல்லாம் அவர் தருவா தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு விவரித்து கூறுகின்றார். அவர் சொல்ல 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 ஆமா நாம இப்படித்தானே செய்யறோம், ஆமா நாம இந்த தவறத்தானே செய்யறோம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த முதல் பாடல் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கோம் தெரியுமா? நம்மையே நம்ம புகழ்ந்துக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆளுன்னு தான் தெரியுமா, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, நான் நினைச்சா அப்படி செய்திருவேன், நான் நினைச்சா இப்படி செய்திருவேன், இதெல்லாம் செய்து இவங்களுக்கு நான் அப்படி உதவி இருக்கேன், அவங்களுக்கு நான் இப்படி உதவி இருக்கேன், இந்த உலகத்துல இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு என் மேலேயே எனக்கு விருப்பம். அது என்னையே நான் புகழ்ந்துக்கிறேன். அப்புறம் என்னையே நான் புகழ்ந்து 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 பேசிக்கிட்டே இருக்கேன். இது காணாதுன்னு இன்னும் சிலர் என்னை சுற்றி இருக்கின்றவர்களை பார்த்து, இவங்க எவ்வளவு நல்லவங்க, இவங்க எவ்வளவு உயர்வானவர்கள், இவர்கள் உதவி செய்தால் எனக்கு இதெல்லாம் நடக்குமே, அப்படியெல்லாம் நடக்கு அப்படிலாம் ரொம்ப அவரையும் பாராட்டுறேன். ஆனா அவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்காங்கன்னா பொய்மையாளராக இருக்கின்றார்கள். பொய்மையாளரானா தாரேன்னுட்டு தரல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நேரடியாக பொருள் கொள்ளாமல், முதல்ல நம்ம புகழும்போது புகழுந்தோன்னா முகத்தை தூக்க மாட்டாங்க இல்லையா, அப்படியே இனிதாக புன்னகை காட்டி இருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன நினைப்போம், ஆஹா இப்ப இவங்க நமக்கு உதவ போறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட பொய் முகத்தை காட்டுவாங்களாம், இனிப்பா அப்படி சிரிச்சு இனிமையான சிரிப்போட சிரிச்செல்லாம் முடிச்சுட்டு 1000 பொன் அளவு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு பொண்ணை கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். இது எவ்வளவு அந்த வாங்குறவங்களுக்கு அது எவ்வளவு இகழ்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு சன்மானம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாக்குல கொடுக்கணும். ஒரு பெரிய நூலையே எழுதியவருக்கு இந்தா வச்சுக்கோ 1 ரூபான்னு கொடுத்துட்டு வந்தா அதுல மரியாதையே இல்லை இல்லையா. அப்ப ஒரு சின்ன செயல் செய்தா அதற்கு ஒரு சிறிய பரிசு கொடுக்கலாம். ஆனா பெருஞ்செயல் செய்தவர்களை பாராட்டி ஒரு சின்ன பொருளை கொடுத்தா அது அந்த பெருஞ்செயல் செய்தவர்களுக்கு அவமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி கூட செய்வாங்க இந்த மாதிரி ஆட்கள். அதனால இவர்கள் பொய்மையாளர்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். ஏன்னா எதற்கு பரிசளிக்கின்றார்களோ அதற்கு தகுந்தவாறு அளிக்காமல் இருப்பது கூட பொய்மைதான் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட பொய்மையாளர்களை பாடாம விடுங்க. அப்படி அவங்கள பாடுறீங்களே புலவீர்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. பாடுற நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த இப்பிறவியில நம்ம எப்பவுமே உடனே பலன் தரக்கூடியதுன்னா சந்தோஷமா இருப்போம் தெரியுமா. இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பரிசு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சும் எனக்கு இது கிடைக்கும், 10 வருஷம் வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது, உடனே என் கை மேல பலன் வேணும் அப்படின்னு கேட்போமா இல்லையா. இப்போ ஒரு செயலை செய்துட்டு 10 வருஷம் காத்திருந்து பலன் கிடைக்கும்னா எனக்கு செய்தது கூட மறந்து போயிடும். அதனால எனக்கு இப்ப உடனே பலன் தர்றாப்புல ஏதாவது தான் செய்யணும் அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி இந்த உலகத்திலேயே இந்த பிறவியிலேயே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், இருக்க இடம் கிடைக்கும். இது விட்ட நம்ம வேற என்ன கேட்க போறோம், இது 2 தான் மெயினா கேட்போம் இல்லையா. இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் கெட்டு போகும். அப்போ இந்த பிறவிக்கு இதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப இன்னொரு வேற பிறவி வேற இடங்கள்லயும் நமக்கு கிடைக்குமா? ஆமா, இப்போ இந்த உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கூரை எதுக்கும் கஷ்டப்படவே வேண்டாம், உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ள இடர்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறமா இருக்கின்ற பிறவி, அதாவது அம்மை, இந்த பிறவிக்கு அப்புறம் உள்ள நிலையிலே சிவலோகத்தை போய் நீங்க ஆளுவீர்கள் என்று கூறுகின்றார். வேணுமா, வேற ஏதாவது வேணுமா என்ன சிவலோகம் ஆழ்வதற்கு? அதை தவிர வேற ஏதாவது ஒரு இது நம்ம வேணும்னு நம்ம கேட்போமா? மாட்டோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும். ஆனா அதுக்கு நாம என்ன செய்யணும்? பொய்மையாளரை பாடாமல்
நமக்கு தந்தையாக இருக்கின்ற புகழூர் பெருமானை பாடுமென் என்கின்றார். புகழூர் பாடுமென்னுதான் இந்த பாடல்ல வருது. அதாவது தலத்தை பாடுவது என்பது தலத்திலே இருக்கின்ற மூர்த்தியை பாடுவதற்கு சமம். அதனால புகழூரை புகழ்ந்து பாடுங்கள். அப்படி பாடினீர்கள் என்றால் இந்த பிறவியிலே உங்களுக்கு எல்லாம் குறைவர கிடைக்கும். இந்த பிறவிக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாம் குறைவர கிடைக்கும். அது தவிர அடுத்த பிறவி, இந்த பிறவிக்கு பிறகு அடுத்து வருகின்ற நிலையிலே நீங்கள் சிவலோகத்தை ஆளுவீர்கள். அதுக்கு சந்தேகமே கிடையாது. சந்தேகப்படுறதுக்கு ஒரு சின்ன எள்ளளவு காரணம் கூட இங்க கிடையாது. அதுக்கு ஐயமே வேண்டாம், நீங்க ஆழ்வீர்கள் அப்படின்னு கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தரிகிலா, அப்ப எதுவுமே தராத தரிகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும், கூரை உடை, கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. ஒரு சின்ன சந்தேகம் கூட கிடையாது, நீங்க கண்டிப்பாக சிவலோகம் ஆழ்வீர்கள் என்று வலியுறுத்தி அப்படி ஒரு உறுதியாக சொல்லுகின்றார். ஒரு மாதிரி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம அதுகிட்ட போறதுக்கு அஞ்சுவோம் இல்லையா? உறுதியா சொல்றேன்ப்பா, உங்களுக்கு இந்த பிறவியில ஒரு பலன் இருக்கு, அதுக்கப்புறமும் ஒரு பலன் இருக்கு அப்படின்னு நமக்கு தைரியமாக ஒரு பதிலை கூறுகின்றார். அதற்கு அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இதுதான் பொதுவா எப்பவுமே நடக்கும். ஒரு கம்பீரமே இல்லாத ஒருத்தன், அப்படி கம்பீரமோ ஒரு வீரமோ இல்லாத ஒருத்தனை பார்த்து நீதான் பீமன். பீமன் வலிமைக்கு பெயர் போனவன் இல்லையா? பீமன் வலிமைக்கு பெயர் போனவன் அப்படின்னு அந்த வலிமையே இல்லாதவனை பார்த்து நம்ம புகழ்வோம். அதுக்கப்புறம் வீரமே வடிவான விஜயன், அதாவது அர்ஜுனன், அவனை மாதிரி உன்னுடைய வீரம் அப்படின்னு அவன் எந்த வகையிலயும் அவனுக்கு வலிமையும் கிடையாது, கம்பீரமும் கிடையாது, வீரமும் கிடையாது, அப்படி இருப்பான் நோஞ்சா மாதிரி. அவனை போய் நீ பீமன், வலிமையில் பீமன், வில்வித்தையில் அர்ஜுனன் அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசுவான். ஏன்னா உலகத்துல புகழ்ந்து பேசினாதான் காரியங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சம்மந்தமே இல்லாம அவரை புகழ்ந்துகிட்டு இருப்பான். அவருக்கே தெரியும் நமக்கு கொஞ்சம் கூட கம்பீரமும் கிடையாது, மிடுக்கும் கிடையாது, வலிமையும் கிடையாது. நம்மளை போய் பீமன் அர்ஜுனன் எல்லாம் பாராட்டுதானே அப்படின்னு கூட நினைக்க மாட்டாரு. சரி நீ சொல்லுவது சரிதானே ரொம்ப இனிமையான பொய்முகத்தை காட்டி விடுவார். அதுக்கு அடுத்தது கொடுக்கவே செய்யாதவங்க, யாருக்குமே கொடுத்தல் அப்படிங்கிற செயலையே செய்யாதவனை பார்த்து நீ பாரி, பிறவியில இப்ப இருக்கிற பாரி நீதான் அப்படின்னு பேசுவோம். பாரி கொடைவள்ளலுக்கு பெயர் பெற்றவன், கொடைவள்ளல் என்று பெயர் பெற்றவன், கொடைக்கு பெயர் பெற்றவன். அப்படிப்பட்ட பாரியே அப்படின்னு ஒண்ணுமே கொடுக்காத ஒரு மனுஷனை போய் பாராட்டுவான். ஆனா அப்படியெல்லாம், அதாவது இப்படி சொன்னாலாவது அவர் கொடுக்க மாட்டாராங்கிறதுக்காக அப்படிலாம் பேசுவான். அப்படி பேசுனா கூட அவங்க எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்ப யார் கொடுப்பா அப்படின்னா, திருநீர் அணிந்த மேனியோடு இருக்கின்ற எங்கள் புண்ணியன் இருக்கின்றாரே புகழூர் பெருமான், அவரை பாடுனா அடுக்கி அடுக்கி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருக்கிற உலகம் இருக்கே, அமரர் உலகம் பார்த்திருக்கோம் இல்லையா? 14 உலகங்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம். போன 2-3 வகுப்புகளுக்கு முன்னால அது என்னென்ன உலகங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? அப்படி அடுக்கி அடுக்கி வைத்திருக்கின்ற மேலுலகங்கள்ல அமரர் உலகத்தை ஆளுகின்ற தன்மை, அந்த பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ? புகழூர் பெருமானை பாடினால் என்று இந்த பாடலிலே கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். மிடுக்கிலாதானை வீமனே விரல் விஜயனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. மிடுக்கு கம்பீரம், வீரம், விரல் வீரம் தான். இவன் வில்லுக்கு அர்ஜுனன் இல்லையா? வில் வித்தையில் சிறந்தவன். அப்படி வில்லுக்கு அர்ஜுனன் மாதிரி இவன் தான் திறமசாலி என்று நாம் எனக்கு காரியம் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். விடுக்கிலாதனை வீமனே விரல் விஜயனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. கொடிக்கொள் மேனி எம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் அடுக்கு மேல் அமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று இந்த 2வது பாடல் நமக்கு இறைவன் அருளுகின்ற தன்மையை மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றது. அடுத்து 3வது பாடலாக எப்படி என்ன கூறுகின்றார் என்றால், நிலமே இல்லாதவனாக இருக்கின்றான் ஒருவன். அவன்கிட்ட நிலங்கிறதே இல்லை,
அப்படி இருக்கின்ற ஒருத்தனை பார்த்து உங்ககிட்ட ஏகப்பட்ட காணி இருக்கு என்ன அப்படின்னு பேசுவதான். அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா அவன்கிட்ட போய் உங்ககிட்ட நிறைய நிலபுலம் நீச்சு எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றது. புகழ்ந்து சொல்லும் பொழுது ஏதாவது நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணம். அப்படி நிலமே இல்லாதவனிடம் சென்று நீ நிறைய காணி நிலம் வைத்திருக்கிறாயப்பா அப்படின்னு சொல்றது. படிக்கவே இல்லாத ஒரு தற்குறி மூட்டத்துக்கிட்ட போய் நீ எப்பேற்பட்ட கற்றறிந்தவன் அப்படின்னு சொல்றது. அவனுக்கு படிப்புங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை, அவனை போய் நீ மிகவும் கற்றறிந்த அறிஞன் அப்படின்னு பேசுறது. நண்பன் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீ எல்லாரையும் பேணி காப்பாற்றுபவன் அப்படின்னு சொல்றது. ஆனா நிஜத்துல என்ன இருந்திருக்குமா? சுற்றத்தார கிட்டையே வர விட்டுருக்க மாட்டானா? நண்பர்கள்னு ஒருத்தருமே கிடையாது. அவனை போய் நீ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து உன்னுடைய சுற்றத்தையெல்லாம் பேணிக்கொண்டு காப்பவன் அல்லவா அப்படின்னு பாராட்டி பேசுவாங்களாம். இப்படி பேசினா கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப யாரு கொடுக்கறா அப்படின்னா, ஏறெடுத்து அதுல எருதினை போட்டு வயலை உழுகின்றார்கள். அப்படி வயலை உழும் பொழுது அதிலே இருக்கின்ற பறவைகள்லாம் பறக்காம். இப்ப ஏர் பூட்டி உழுகின்ற செழிப்பு மிகுந்த, இப்ப ஏர் உழுதல் எல்லாம் நடக்குது அங்க அந்த இடத்துல. அதுக்குள்ள பறவைகள் எல்லாம் வந்து அங்க கிடக்கிற புழு பூச்சி விதைகளோ அல்லது பழைய இதுல உள்ள ஏதோ மிச்சங்களோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பறவைகளும் இருக்கு. அப்போ இது அந்த ஊரின் செழிப்பை காட்டுகிறது. ஏறு பூட்டி அந்த உழுகின்ற பொழுது பறந்து செல்லுகின்றன, சத்தம் எழுப்பிக் கொண்டு பறக்கின்றன. அப்படிப்பட்ட செழிப்பான புகலூரிலே இருக்கின்ற பெருமானை பாடுங்கள். அப்படி பாடினீர்கள் என்றால் அச்சாணி மாதிரி, அதாவது நீங்க தான் முக்கியம், அதுல நீங்க தான் அச்சாணி மாதிரி இருந்து அமருலகத்தை நீங்கள் ஆழ்வீர்கள். இதற்கு எந்தவித ஐயமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை என்று கூறுகின்றார். காணியேல் பெரிது உடையனே, நிறைய நிலம் உடையவனே, கற்று நல்லனே, படிக்காத வயட்ட போய் கற்றவனே, கற்று நல்லரே, சுற்றம் நன் கிளை பேணியே, உன்னுடைய சொந்தக்காரங்க உன்னுடைய கிளையில இருக்கிறவங்க எல்லாரையும் பேணுகின்றவன். விருந்து ஓம்புமே, நிறைய பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுகிறாயே, விருந்து ஓம்புமே என்று பேசினும் கொடுப்பார் இல்லை. உண்மைக்கு மொத்தமா மாறுபட்ட கருத்தை சொல்லி புகழ்ந்து பார்த்தா கூட அவங்க ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பூனி பூண்டு, இங்கே பூனி என்றால் எருதனை கட்டி பூனி பூண்டு உழ புல் சிலம்பும், புல் பறவை, புல் சிலம்பும் தன் புகலூர், குளிர்ச்சி மிகுந்த புகலூர் பாடுமின் புலவீர்கள். ஆணியாய் அச்சாணியாய் ஆணியாய் அமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்கின்றார். அடுத்து இதுவும் நமக்கு சம்பந்தமே இல்லாம ஆட்களை புகழ்ந்து நல்ல நேர்மாறா இருக்கிற நல்ல கருத்துக்களை சொல்லி புகழ்ந்து பார்த்தா கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. எப்படின்னா, நிறைய முடியெல்லாம் நரைச்சு மெய்யெல்லாம் தளர்ந்து வயது மூத்து உடல் நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து நீ எவ்வளவு இளமையானவன், உன்னுடைய தோளெல்லாம் மலை மாதிரி இருக்கு, அவ்வளவு வலிமையான தோள்களோடு நீ இருக்கின்றாய். அங்க உடல் கைய காலெல்லாம் தளர்ந்து போய் இருக்கான், அப்புறம் தோல் எப்படி மலை மாதிரி இருக்கும்? அவர் அப்படி புகழ்ந்தா அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அவர் அப்படித்தான் வயசாயிட்டுங்கிறத மறைப்பதற்கு முயல்பவராக இருப்பார் இல்லையா? அவர்கிட்ட போய் இப்படி சொன்னா, அப்போ நம்ம மட்டும் நினைக்கல, இந்த ஆளு நினைக்கான் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவாரு. மறைகள் போல், அதாவது மலை மாதிரி திரண்ட தோலை உடையவனே அப்படின்னு வாழ்த்துனா கூட கொடுக்கறதுக்கு யாருமே இல்லப்பா. அழகான எருதிலே ஏறி வருகின்ற புண்ணியன் இருக்கின்ற புகழூரை பாடினால் அரசனாக தலைவனாக அந்த அமருலகத்தை ஆழ்வாய், அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று இந்த 4வது பாடல் கூறுகின்றது. நரைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்து உடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை வரைகள் போல் வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை. புரை வெள்ளேருடை புண்ணியன் புகலூரை பாடுமின் புலவீர்கள். அரையன் அரசன் தலைவன், அரையனாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று இந்த 4வது பாடல் கூறுகின்றது. அடுத்த 5வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், மனம் முழுக்க வஞ்சம்தான் இருக்கு ஒருத்தன்.
அப்புறம் அவன் எப்பேற்பட்டவனா இருக்கான், அறிவே இல்லாதவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு பாவிய அவனுக்கு நீதிங்கிறதே கிடையாது. நீதி அப்படிங்கிற சொல்லே அவனுடைய சொல்லாட்சியில கிடையாதுன்னா அப்ப அந்த நீதியை கடைபிடிக்க மாட்டான் இல்லையா? அப்படி நீதி வழுவித்தான் அவன் இருப்பான். அவன்கிட்ட இருக்கிறது பஞ்சமா பாதகங்களா இருக்கு. பஞ்சமா பாதகங்கள்னு உலகத்துல விலக்கி வைக்கிறோம் இல்லையா? அந்த பஞ்சமா பாதகங்களை எல்லாம் செய்யக்கூடியவன் அவன். அப்பேற்பட்ட ஒருத்தனை நீ சாது அப்படின்னு சொல்றாங்களாம். எப்படி? பஞ்சமா பாதகங்களையும் செய்வான், அவன்கிட்ட நீதிங்கிறது ஒரு சின்ன கிஞ்சித்தும் இல்லை. அப்படிப்பட்டவன் மனசு பூரா வஞ்சனை தான், அறிவு இல்லாதவனாக இருக்கின்றான், தாழ்ந்த குணமுடையவனாக இருக்கின்றான். அப்படி இருக்கின்றவனை பார்த்து நீ சாது அப்படிலாம் பாடினா கூட அவன் ஒண்ணும் தரமாட்டான், கொடுக்கறதுக்கு முடியாது அவனால. அப்ப யார பாடணும், எதை பெற வேண்டும் என்றால் யாரை பாட வேண்டும் என்றால், பொன் மாதிரி விழறக்கூடிய செம்மையான சடையை உடைய புண்ணியன் இருக்கின்றானே அவனுடைய புகழூரை பாட வேண்டும். அப்படின்னா பாடுனா என்ன ஆகும் அப்படின்னா, மனசுல எந்த கவலையும் இல்லாமல், எந்த கவலை மனதிலே இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி நம்ம எல்லாம் உய்ய செய்யுமாம். அந்த புண்ணியன், புகழூர் புண்ணியனை பாடும் பொழுது அதையெல்லாம் உய்ந்து அதிலிருந்து மீண்டு மகிழ்ச்சி பெறுமாறு செய்யும் அவனுடைய திருவருள்தான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறுகின்றார். வஞ்ச நெஞ்சனை, மா சழக்கனை, பாவியை, வழக்கு இல்லியை, வழக்கு இல்லி என்றால் இங்கே நீதி இல்லாதவன், வழக்கு இல்லியை, பஞ்ச துட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பார் இல்லை. பொன் செய் செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள், நெஞ்சில் நோய் உறுத்து உஞ்சு போவதற்கு, நோய் இருக்கே அது இல்லாமல் போய் அதிலிருந்து நாம் உய்வு பெறுவதற்கு, உஞ்சு போவதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே என்று கூறுகின்றார். அடுத்து 6வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், மனசுல அலைவின்றி, அதாவது அலபாயாம அலமந்து போகாம, அலமந்த போதிலும் அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில்னு சொல்லுவார்ல, அப்படி அலமந்து போகாம நம்மை காக்கக்கூடியது புகழூர் பெருமானின் திருவருள்தான் என்று கூறுகின்றார். அதனால அவரை பாடுங்க. நலமே இல்லாம இருப்பான் தெரியுமா, யாருக்குமே நல்லது செய்ய மாட்டான், அவனை பார்த்து நல்லவன் நீ அப்படின்னு பாடுவாங்களாம் புலவர்கள். அடுத்து அவன் நரைச்சு போன நரை திரை மூப்பு அப்படின்னு கூறுவார்கள, நரைத்த முடியோடு இருக்கின்ற ஒருத்தனை பார்த்து இளையவனே என்று அழைப்பார்களாம். நல்ல குலத்திலே தோன்றியது மாதிரி நல்ல குணங்கள் இல்லாதவனை பார்த்து குலம் மிகுந்தவனே அப்படின்னு பாராட்டுவாங்களாம். அப்படியெல்லாம் பாராட்டினாலும் கொடுப்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலே இந்த வயல்களில் எல்லாம் மனம் மிகுந்த பூக்கள் மலர்ந்திருக்கான். அப்ப வயல்ல எப்பவும் தண்ணி இருக்க போய் தான் அதிலே பூக்கள் மலர்ந்திருக்கு. செழிப்பு மிகுந்தங்கிறத சொல்லுவதற்கு இவையெல்லாம் அடையாளங்கள். வயல்களிலே நிறைந்து காணப்படும் நீரிலே பூக்கின்ற மலர்களால் மனம் நிறைந்திருக்கின்ற புகழூரை பாடுங்கள் புலவீர்கள் என்று கூறுகின்றார். அப்படி செய்தா மனசிலே வருத்தம் இல்லாமல் இந்த அமர உலகத்தை ஆளுகின்ற தன்மையும் நமக்கு கிடைக்கும். அதை பற்றிய ஐயமே நமக்கு தேவையில்லை என்று கூறுகின்றார். நலமில்லாதானை நல்லனே என்று நரைத்த மாந்தனை இளையனே, குலமில்லாதானை குலவனே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. புலமெலாம் வெறி கமழும் பூம்புகலூரை பாடுமின் புலவீர்கள், அலமராது அமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று 6வது பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து 7வது பாடலாக என்ன வருகிறது என்றால், நோய் மிகுந்தவன் ஒருத்தன், நோய் மிகுந்தா அவன் எப்படி இருப்பான், அப்படியே தோளெல்லாம் அப்படி கூன் விழுந்தாப்புல ஆயிடுவாங்க இல்லையா, நோயினால கஷ்டப்படுறவங்க. நோயின் தாக்குதல் காரணமாக உடல் நலிந்து அப்படி மெலிஞ்சு எப்படியோ தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவனை பார்த்து உனக்கு வலிமையான தோள்கள் அப்படின்னு சொல்லுவோமா, காரணம் நமக்கு காரியம் ஆகணும்னா. அப்புறம் அற்பமான தன்மையுடைய, மற்றவங்களுக்கு கொடுக்கவே செய்யாத ஒருத்தனை பார்த்து நீ எப்பேற்பட்டவன், மக்களுக்கெல்லாம் நீ பெருமை வாய்ந்த தாய் மாதிரி, தாய்
தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பா இல்லையா? தனக்குன்னு எதையும் ஒதுக்க மாட்டா, அத்தனையும் குழந்தைகளுக்குன்னு கொடுப்பா. ஆனா இவன் நம்ம யார பாராட்டணுமோ அவன் அற்பமானவன், மத்தவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதவன். அப்படி கொடுக்காதவனை பார்த்து நீ தாயுள்ளம் கொண்டவன் அப்படின்னு பாராட்டுவாங்களாம். அப்படியெல்லாம் பாராட்டி பேசுவதுதான் இந்த உலக இயற்கை அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லுகின்ற புலவர்களுக்கு. ஆனா என்ன சொல்லி பேசினாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காதவன் அவன். அப்படி இருக்கின்றவனை அப்படியெல்லாம் இருக்கின்றவனை போய் நீங்க தேடி 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 பாராட்டுறீங்க இல்லையா? இப்ப அலைச்சல் காரணமா என்ன ஆகுது? அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்க போனா உதவி கிடைக்குமா? கிடைக்கல. அப்ப அங்க போனா உதவி கிடைக்குமா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் அப்படி ஒவ்வொரு இடமா அலையறதுனால உடல் நலிந்து கண்ணெல்லாம் குழி விழுந்து போய்விட்டது. அப்படி குழி விழுந்த நிலைமையில கூட நீங்க அவங்களெல்லாம் பாராட்டிட்டு இருக்கீங்களா? அதை விட்டுருங்க. விட்டுட்டு புகழூர்ல இருக்கின்ற எந்தையை பாடுங்கள் என்று கூறுகின்றார். ஆயம் இன்றி, ஆயம் என்றால் வருத்தம், வருத்தமே இல்லாமல் அண்டம் அந்த அமருலகம் சென்று ஆழ்வீர்கள், இதிலே ஐயமே கிடையாது என்கின்றார். ஏன்னா இவர்கள் எல்லாம் பாடினா நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. இறைவனை பாடினால் நமக்கு எல்லாம் தருவார். இம்மையே ஒரு சோறும் கூரையும் தருவார், அம்மையே அமருலகம் ஆளத் தருவார். முதல் பாட்டிலே சொல்லிட்டார். பாடலை பார்ப்போம். நோயனை தடம் தோழனே என்று நொய்ய மாந்தனை விழுமிய தாயன்றோ புலவோர்க்கெல்லாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை. போய் உழன்று கண் குழியாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சு கண்ணெல்லாம் குழிக்குள்ள விழுந்த மாதிரி கருவளைய விழுந்து அப்படிலாம் நீங்க அலைய வேண்டாம். செழுமையான புகழூர்ல வந்து பாடுங்க. இறைவன் இருக்கின்றார், அவரை பாராட்டுங்க. அப்படி பாடினால் புகழூர் பாடுமின் புலவீர்கள். ஆயம் இன்றி போய் அண்டம் வாழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. ஆயம் என்றால் வருத்தமே இல்லாமல் அமருலகத்தை நீங்கள் ஆழ்வீர்கள் என்று கூறுகின்றார். இன்னொரு பொருளும் இதற்கு கூறுகின்றார். ஆயத்தார் அப்படிங்கிறது சுற்றம். சுற்றத்தாரோட நம்ம இருக்கும் பொழுதுதான் அந்த துன்பங்கள்ங்கிறது அடுக்கடுக்கா வரும். அந்த வட்டம் பெருக பெருக நமக்கான கவலைகள் பொறுப்புகள் எல்லாம் மிகுந்து கொண்டே போகும். உலகிலேயே நாம தொடர்போட இருப்போம் இல்லையா? அந்த ஆயம் இல்லாமல் போய் அமருலகம் ஆழ்வதற்கு அப்படின்ன பொருளும் கொள்ளலாம் என்பது சில உரையாசிரியர்களின் கருத்து. ஆயம் இன்றி போய் அண்டம் ஆழ்வதற்கு சுற்றத்தார் தொல் பசு குழாங்கள்னு சொல்லுவார் இல்லையா? அப்படி நம்ம சுத்தி கூட்டமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா பரவிக்கிட்டே இருக்கு. அந்த சுற்றத்தார் நம்ம இந்த உலகத்தோட கட்டித்தான் போட்டு வச்சிருக்காங்க, நமக்கு துன்பங்கள் தான் தருவாங்க. அப்படிப்பட்ட வருத்தம் தரக்கூடிய சுற்றத்தார்கள் இல்லாம நம்ம மட்டும் சென்று அமரலோகத்தையும் ஆளுகின்ற தன்மையும் இறைவன் தருவான் என்கின்றார். அடுத்து 8வது பாடல். சிலர் வள்ளல்னா அப்படி ஒரு வள்ளலா இருப்பாங்க. ஒரு எள்ளு கீழே விழுந்துட்டுன்னா அது எங்க விழுந்ததுன்னு தேடி எடுத்துக்கிடுவாங்களாம். இந்த நம்ம பழக்கத்துல ஒரு சொல்லவிட இருக்கு இல்லையா? எச்சி கைட்டு காக்கா விரட்டாதவங்க. அதாவது எச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது காக்கா வந்ததுன்னு விரட்டுனா கையில இருந்து பருக்க உதிர்ந்துருமா, அத காக்கா எடுத்துரும் இல்லையா? அப்ப அதுக்கு அந்த பருக்கையை கூட கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு வஞ்சகம், அவ்வளவு ஒரு அது என்ன சொல்ல மற்றவங்களுக்கு ஈயாத தன்மையோடு தான் இருப்பாங்கன்னு. அதே மாதிரி இவர் சொல்றது எப்படின்னா, எள்ளு கீழே விழுந்ததுன்னா கூட அது எவ்வளவு கடினம். ஒரு எள்ளு விழுந்ததுன்னா கடினம் இல்லையா? அது விழுந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சு அந்த எள்ளை எடுத்துருவாரா. ஏன்னா யாருக்கும் கொடுக்கறதுக்கான மனசு கிடையாது. அதுக்கு அடுத்தது ஈக்கு கொடுக்கறதுக்கு கூட மனசு இல்ல. நம்ம காக்காயின்னு சொல்ற மாதிரி இங்க ஈ என்று கூறுகின்றார். ஈ ஒரு பெருக்கை இருந்தாலும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக அது மேல அமர்ந்து சாப்பிடும் இல்லையா? பருக்கைய கூட வெளியில கொடுக்க மாட்டான். ஈக்கு கூட கொடுக்கறதுக்கு தயாரா இல்லாத ஒருத்தனை பார்த்து வள்ளலே அப்படின்னு நம்ம பாராட்டுவோமா? அடுத்து வலிமை மிகுந்தவனே அப்படின்னு நம்ம பாராட்டுவோமா? அப்படியெல்லாம் பாராட்டினா கூட அவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. புகழூர்ல இருக்கிற பெருமான், அந்த புகழூர் எப்படிப்பட்ட இடமாக இருக்கு அப்படின்னா, பறவைகள் எல்லாம் சேர்கின்ற வயல்கள் மட்டும் இல்ல, அங்க சோலைகள் நிறைய இருக்கு. அப்படி சோலைகள் நிறைந்து இருக்கின்ற இடத்துல இந்த பறவைகள் எல்லாம் அந்த பறவைகளுக்கு தங்குமிடம் நிறைய கிடைக்கும். அப்புறம் அந்த பழங்கள் இதெல்லாம் அதுகளுக்கு உணவாகவும் கிடைக்கும். ஆக
அந்த பறவைகளுக்கு இம்மையே சோறும் கூரையும் தருகின்ற இடம் இந்த திருப்புகலூர். அப்படி உயர்ந்த மரங்கள் அது நிறைய இருக்கின்ற இடத்தமாகிய திருப்புகலூர்ல வந்து இறைவனை வணங்குங்கள். அப்படி வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நரகத்துல சென்று அழுந்தாமல் இறைவனுடைய திருவடியிலே சென்று சேர்ந்து மகிழ்ந்து இருக்கலாம். இதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறுகின்றார். எள் விழுந்து இடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலன் ஆகிலும் வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை. புள்ளெல்லாம் சென்று சேரும் புகலூரை பாடுமின் புலவீர்கள். புல் பறவை, புலவீர்கள் அள்ளல் பட்டு அழுந்தாது. அள்ளல் என்றால் ஒரு வகை நரகம். அந்த நரகத்திலே சென்று அழுந்தாமல் அள்ளல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் ஐயுறவில்லையே. இந்த அதில் அழுந்த மாட்டோம் அப்படிங்கிறது உறுதி. ஐயோ அழுந்திருவோமோ அப்படின்னு ஐயப்படுவதற்கு ஒரு சின்ன இடம் கூட கிடையாது என்று கூறுகின்றார். எள் விழுந்து இடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலன் ஆகிலும் வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை. புள்ளெல்லாம் சென்று சேரும் பூம்புகலூரை பாடுமின் புலவீர்கள் அள்ளல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் ஐயுறவில்லையே. அடுத்து 9வது பாடலாக வருகிறது. என்ன, இதுவும் திரும்பவும் அப்படித்தான். கற்கவே இல்லாத ஒருத்தனை பார்த்து நீ ரொம்ப கற்றவனப்பா, நீ அழகுல மன்மதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அழகுங்கிறதே கிஞ்சித்தும் கிடையாது. ஆனாலும் நீ அழகுல மன்மதன் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுதல். அப்புறம் அவனுக்கு முதிர்ச்சியே கிடையாது, அறிவு முதிர்ச்சியே கிடையாது. அப்படி அறிவு முதிர்ச்சியே இல்லாத ஒருத்தனை பார்த்து நீ எவ்வளவு முதிர்ந்தவன், எவ்வளவு அறிவாளி அப்படின்னு பாராட்டுவது. இப்படியெல்லாம் சொன்னா கூட அவன் நமக்கு கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் பொய்மை தலைவர்கள், பொய்த்தலைவர்கள். இங்க புகலூர் எப்படி இருக்குன்னா, பகல் நேரத்துல கூட இருட்டு மாதிரி இருக்கான். வான் உயர்ந்த மலைகள், மரங்கள், அந்த மரங்களின் கிளைகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்து நிற்கின்றன. பக்கத்துல மரம் இருந்தா ஒன்னோட ஒண்ணுதானே இணைஞ்சிருக்கும். அதனால சூரியன் ஒளி உள்ளுக்குள்ளேயே வராலாம். அவ்வளவு செழிப்பான மரங்கள் நிறைந்த பகுதி அது. அப்படி ஊடுருவி உள்ள வரலைங்கிறதுனால மரப்பொந்துக்கள்ல இருக்கிற ஆந்தைகள் எல்லாம் என்ன நினைக்குதான், இரவு நேரம் தான் இன்னும் இருக்கு அப்படின்னு அது பாடிக்கிட்டே இருக்கான். ஆந்தைகள் எல்லாம் பாட்டு அரா என்று கூறுகின்றார். பாடல்கள் நிறுத்தாது ஆந்தைகள். நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா, ஆந்தைகள் இரவு நேரத்துல மட்டுமே வரக்கூடிய பறவை தானே, அது எப்படி பகல்லையும் பாடும் அப்படின்னா, மரங்கள் செறிந்து வளர்ந்து இருக்கறதுனால பகல் நேரம் கூட இரவு நேரம் மாதிரிதான் இருக்குமா. சூரிய கதிர் ஊடுருவி உள்ள வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு அடர்த்தியான மரக்கிளைகள். அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கின்ற இறைவனை பாடுங்கள். அவன் நம்மை என்ன செய்வான், தலைவனாக அமர உலகத்தை ஆளுவதற்கு நமக்கு அருளுவான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. கற்றிலாதானை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே முற்றிலாதானை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பார் இல்லை. பொத்தில் ஆந்தைகள் பாட்டு அரா புகலூரை பாடுமின் புலவீர்கள். பொந்துகளிலே இருக்கின்ற ஆந்தைகள் பாட்டை நிப்பாட்டவே செய்யாது, பாடிட்டே இருக்கும் அல்லும் பகலும். அரா புகலூரை பாடுமின் புலவீர்கள் அத்தனாய் அமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று இந்த 9வது பாடலை அமைத்து தருகின்றார். அடுத்து 10வது பாடலாக அமைந்திருப்பது அழகே இல்லாம இருப்பான். அப்படி அழகே இல்லாமல் இருக்கின்ற மனுஷனை பார்த்து பார்க்கின்ற மகளிர் எல்லாம் உன்னுடைய அழகை பார்த்து மயங்கி விடுகின்றார்கள் அப்படின்னு பாராட்டுவாங்களாம். எப்படி பாருங்களேன், அப்படி ஒரு அருமையான புதுமையான பேரழகு வாய்க்கப்பட்டவன் நீ அப்படின்னு சொல்லுவாங்களாம். கையில வேல் வைத்து கொண்டு வீரத்தோடு அலைகின்றவன் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசினா கூட அவங்க ஒண்ணுமே செய்வது இல்லையா, கொடுக்க போறது இல்லை. அதை விட்டுட்டு நல்ல பறந்து கிடக்கின்ற பொய்கை, அப்புறம் சிறிதாக இருக்கின்ற வாவி, இதுல எல்லாம் எருமை மாடெல்லாம் பாய்ந்து புகுந்து விளையாடுதான். அப்போ செழிப்பான நீர்நிலைகள், அதுல பாய்ந்து எருமை மாடுகள் பாய்ந்து விளையாடுகின்ற புகலூரை பாட வேண்டும் புலவீர்களே. அப்படி செய்தீங்கன்னா தலைவனாக அமருலகத்தை ஆழ்வதற்கு கொஞ்சமும் சந்தேகப்படவே வேண்டாம், கண்டிப்பாக ஆழ்வீர்கள் என்று இந்த 10வது பாடல் கூறுகின்றது. தையலாருக்கு ஓர் காமனே
சால நவ அழல் அழகுடை ஐயனே ஐயுலாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பார் இல்லை. பொய்கை வாவியின் மேதி பாய் புகழூரை பாடுமின் புலவீர்கள் ஐயனாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று 10வது பாடல். 11வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. என்னன்னா, வயல்களிலே நிறைய கமலங்கள், மலர்கள் எல்லாம், தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட வளம் மிகுந்த புகழூரிலே இருக்கின்ற செல்வனாகிய இறைவனை யாரு பாடியிருக்கா அப்படின்னா, தேன் வடிகின்ற பூக்களை உடைய பொழில்கள் சூழ்ந்த நாவலூரிலே பிறந்தவன் நாவலூரன். அடுத்த எத்தனை பேர் சொல்றாரு பாருங்க தன்னை அறிமுகம் செய்வதற்கு. வரப்பகை அப்பன், சடையன் தன் சிறுவன். சடையன் தன்னுடைய தந்தையாரின் பெயரை சொல்லி அவருடைய சிறுவன். சிறுவன் என்றால் மைந்தன், மகன். சிறுவன், வன்தொண்டன், ஊரன், எல்லாத்தையும் ஈஸியா அறிகிறாரு. அழகாக நரவம் பூம்பொழில் நாவலூரன், வரப்பகையப்பன், சடையன் தன் சிறுவன், வன்தொண்டன், ஊரன் என்று தன்னுடைய பெயரையும் கூறுகின்ற நம்பியாரூர் இல்லையா. ஊரன் பாடிய இந்த 10 பாடலை சொல்லுகிறதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இறைவன் அரவனார் என்று இறைவனை குறிக்கின்றார். அறமே வடிவானவன் இறைவன். அந்த அரவனாருடைய அடியிலே சென்று சேர்வதற்கு ஐயமே கிடையாது. கண்டிப்பாக இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வார்கள். அதுதானே எல்லா உயிர்களுக்கும், அவர்கள் எல்லா உயிர்களும் வேண்டுகின்ற ஒரு இறுதி நிலை, இறைவனுடைய திருவடியிலே சென்று சேர்தல். அது இந்த உலகத்து பிறப்பை விட்டு போகுதுங்க மட்டும் இல்ல, மீண்டும் பிறவி வாராமல் அந்த திருவடியிலேயே பொருந்தி இருத்தல், அந்த நிலையை தான் இங்க சொல்லுகின்றார். செருவினில் செழுங்கமலம் ஓங்கு தென் புகழூர் மேவிய செல்வனை நரவம் பூம்பொழில் நாவலூரன், வனப்பகையப்பன், சடையன் தன் சிறுவன், வன்தொண்டன், ஊரன் பாடிய பாடல் 10 வல்லவர் அரவனார் அடி சென்று சேர்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று இந்த பதிகத்தின் பலனை சொல்லி அமைக்கின்றார் என்ற அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருள்நிறை அக்னிபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்நிறை கருந்தார் குழலி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நீள் புவி வாழிய, போரின் சைவ பலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.